படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இது தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். நிறைய படத்தை பற்றி பேசியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும் இவன் எந்த ஜானரில் மூவியை சூஸ் பண்ணி பேசுகிறான்னு. பட் இருந்தாலும் சொல்கிறேன். சில பேர் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ஹாலிவுட் மூவியாவது பார்த்துருவாங்க. நல்ல ரேட்டிங் இருக்கா, படத்தோட கதை சூப்பராக இருக்குமான்னு ஹாலிவுட் படத்துலேயே மூழ்கி போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் போடுற வீடியோ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். மோஸ்ட்லி காமிக்ஸ் ரிலேட்டட் மூவி அவ்வளோவா பேச மாட்டேன். கதை உணர்வு பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் பேசுவேன். ஸோ இந்த படத்தோட கதையும் நீங்கள் படம் பார்க்கும்போது பர்சனலாக கனெக்ட் ஆவீங்க. படத்தோட பேர் அமெரிக்கன் பியூட்டி. 1999 எடுக்கப்பட்ட படம். ஆஸ் யூஷுவல் படம் பெஸ்ட்டாக இருந்தாலே படத்தோட ஹீரோவும் பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துலேயும் ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர் தான் நடிச்சிருக்காரு, கெவின் ஸ்பேசி. ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், பட் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மெசேஜ் இருக்குது. சரி, இப்போ படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கெவின் ஸ்பேசி அதாவது லெஸ்டர் பர்னம் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸாக வாழ்க்கையை நடத்திட்டு ஒரு கம்பெனியில் நியூஸ் ரைட்டராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இவனோட ஒய்ஃப் கரோலின் ரியல் எஸ்டேட் புரோக்கராக வேலை பார்க்குறா. எப்போ பாரு பேசிகிட்டே இருப்பா, ரொம்ப துருதுருன்னு செயல்படுவா. அண்ட் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, ஜேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா, ரொம்ப இன்னசென்ட். இதுதான் இந்த 3 பேரோட லைஃப். ஒரு ஹஸ்பண்டாக ஒய்ஃப் கிட்ட மனசு விட்டு பேசாத லெஸ்டர் பர்னம், தென் ஒரு ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் கிட்ட பாசம் வைக்காத கரோலின். எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே. அண்ட் இவங்க 2 பேரும் ஜேன் கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஜேன் பிறக்கும்போது இருந்த சந்தோஷம் இப்போ இந்த குடும்பத்துக்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இவங்க 3 பேரோட லைஃப் தலைகீழாக மாறுது. அதை தான் அமெரிக்கன் பியூட்டியில் பார்ப்பீங்க. ஸோ லெஸ்டர் பர்னம் ஒரு நிம்மதியே இல்லாத, செக்ஸில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கான். ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருந்தால் தான் செக்ஸ் வச்சுக்க முடியும். பட் இவங்களே ரொம்ப நாளாக சரியாக பேசிக்காம தான் இருக்காங்க. சேம் டைம் இன்னொரு குடும்பம் லெஸ்டர் பர்னம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடி வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், பேர் ரிக்கி. ஜேனும் ரிக்கியும் ஒரே ஸ்கூல் தான். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஜேனோட ஸ்கூல் டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அவள் பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணுறா. அப்போ லெஸ்டர் பர்னம் அண்ட் கரோலின் 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஜேனோட ஃப்ரெண்டு ஏஞ்சலாவை பார்த்து இன்ஃபேச்சுவேஷன் ஆகிறான் லெஸ்டர் பர்னம். அப்படின்னா என்னன்னா, அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறான். பட் கெட்ட எண்ணத்தோடு இல்லை, ஜஸ்ட் பிடிச்சிருக்கு ஏஞ்சலாவை. அது வரைக்கும் நிம்மதியே இல்லாமல் இருந்த லெஸ்டர் பர்னம் ஏஞ்சலாவை பார்த்த உடனே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ லேட்டர் லெஸ்டர் பர்னம் ஏஞ்சலாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் செகண்ட், கரோலின் ஒரு பிஸ்னஸ் மேனோட கள்ள தொடர்பு வச்சுருப்பா. அண்ட் தேர்ட், ஜேன் ரிக்கியை லவ் பண்ணிகிட்டு இருப்பா. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு படமானு. பட் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா இதுதாண்டா படம்னு சொல்லுவீங்க. ஐ மீன் புரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்கிறேன். லெஸ்டர் பர்னம் அவனோட வேலையை விட்டுட்டு ஒரு பர்கர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவான். அப்போது அவனோட ஒய்ஃப் கரோலின் அண்ட் அவளோட கள்ளக்காதலன் காரில் வந்து பர்கர் வாங்குவாங்க. அந்த இடத்துல லெஸ்டர் பர்னம் அந்த பர்கரை கொடுத்துட்டு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ போயிட்டு வா, வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவான். கோபமே படமாட்டான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கரோலின் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், லெஸ்டர் பர்னம்க்கு துரோகம் பண்ணிட்டோம், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறா. போன இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ட்விஸ்ட் இருக்குது கதையில். ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த படத்துலையும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. லெஸ்டர் பர்னம் ஏஞ்சலாவை மயக்கி தப்பு பண்ண போவான். பட் அவன் அதை பண்ண மாட்டான். பிகாஸ் ஏஞ்சலாவும் என்னோட பொண்ணு மாதிரி தானே நினைப்பான். அந்த ஒரு சீன் நீங்கள் படம் பார்க்கும்போது லெஸ்டர் பர்னம் இவ்வளோ நல்லவனானு நினைப்பீங்க. லைஃப்பில் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க இந்த படம் பார்க்கும்போது. பெஸ்ட்டு ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.